வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதாவது கேரளால மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல திரூர் பதியங்கடி திருவிழாவுல நடந்த ஒரு சம்பவம். தொடர்ந்து 3-4 நாளா இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. இறுதி நாளான அன்று யானைகளை அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்க மக்கள் கூட்டம் அலை மோதுது. விடிய காலையில 12:30 மணி. அப்படி இருக்கும்போது அந்த யானை அணிவகுப்புல ஸ்ரீகுட்டன் அப்படின்னு ஒரு யானை திடீர்னு அந்த யானைக்கு மதம் பிடிச்சு அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே வந்து பாயுது. பாஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை அப்படியே தன்னுடைய தும்பிக்கையால கையில அப்படியே தூக்கி அப்படி வளைச்சு அவரை வீசி எரியக்கூடிய அந்த வீடியோ. இத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பதச்சு ஓடுறாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. பார்க்கும் பொழுதே உண்மையிலேயே ரொம்ப ஒரு நிமிஷம் அப்படியே இருதயமே நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தூக்கி வீசப்பட்டவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அதே மாதிரி மற்றொரு நபருக்கும் பலமான அடி, அவரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பயத்துல இந்த கூட்டம் விலகி ஓடிச்சு இல்லையா, அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 17-18 பேருக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டு அவர்களும் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. உண்மையிலேயே ரொம்ப ஒரு பரபரப்பையும் பதைப்பதைப்பையும் ஏற்படுத்தின ஒரு செய்தி. இதுல 2 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, மனிதனுக்கும் அந்த விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹெல்தி ஸ்பேஸ் அது எப்படி வந்து ஸ்லோவா வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு நிலப்பரப்பு இல்லாம இன்னைக்கு வந்து அதை ஆக்கிரமிச்சு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிற பேர்லயும் நாம வந்து வீடு கட்டுறோம், செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்லயும் வன விலங்குகளுக்கு தேவையான நிலங்களை வந்து நாம ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறோம். இதனால விலங்குகளுக்கு வந்து கடுமையான ஒரு அழுத்தத்துக்கு வந்து தள்ளப்படுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு நம்ம வைல்ட் அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணாலும் அவங்களை இது போன்ற கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் வைல்ட் அனிமல்ஸ். வன விலங்குகளுக்குன்னு ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, ஒரு சில மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலயும் குறிப்பா இது போன்ற பிக் அனிமல்ஸ் லைக் எலிபென்ட்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு இந்த மாதிரி மதம் பிடிச்சதுன்னா ரொம்ப அன்பிரடிக்டபிளா, ரொம்ப அக்ரெசிவா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு இரிட்டபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு யானைக்கு மதம் பிடிக்கிறது இல்ல மஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பயாலாஜிக்கல் பினாமினா. அது வந்து எல்லா ஆண் யானைகளுக்கும் அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் உடம்புல அதிகமாகும் பொழுது இது போன்ற சம்பவங்கள் வருஷத்துல 1-2 தடவை நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த யானை சுத்தி இவ்வளவு பேர் கூட்டம் போட்டு நிக்கிறாங்க. 3-4 நாளா இந்த திருவிழா நடக்குது. இந்த யானையை என்ன பாடுபடுத்திருப்பாங்க அப்படிங்கறத நாம யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இரைச்சல், அவ்வளவு கூட்டம், அவ்வளவு சவுண்ட். ஒரு பக்கம் செண்ட மேளம் ஒலிக்கும், இன்னொரு பக்கம் வந்து மக்களுடைய கூட்டம், ஒரே காட்டு கூச்சலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த விலங்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தத்துக்கு உண்டாயிருக்கும், எப்படி அழுத்தத்துக்கு உண்டா இருந்ததுன்னா இவ்வளவு அக்ரெசிவா ரியாக்ட் பண்ணிருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு அன்பிரடிக்டபிளா ஒரு ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அது நடந்துருச்சு பாருங்களேன். அதை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது. ஒரு 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 யானையை வந்து நம்ம கோவில்ல பாக்குறோம், ஆசையா தடவி கொடுக்குறோம், 2 வாழைப்பழம் கொடுக்குறோம், இல்ல ஒரு 10 ரூபாய் காசு கொடுத்துட்டு வரோம். அது அவ்வளவு சாஃப்டா இருக்கக்கூடிய யானை ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல எவ்வளவு அக்ரெசிவா மாற வாய்ப்புகள் இருக்கு, அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறது அந்த வீடியோவை நம்மள பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இது போன்ற விஷயங்களை நாம தொடர்ந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்பொழுது நாம பேசுறோம். ஆனா அரசாங்கத்து தரப்புலயோ இல்ல ஒரு கல்ச்சரல் ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றவங்களோ இல்ல காவல்துறையுமே சரி, இந்த மாதிரி ஒரு கேதரிங் இருக்கு, இங்க வந்து நிறைய இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் கொண்டு வர போறாங்க, அனிமல்ஸை வந்து கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த அனிமல்ஸ்க்கு ஒரு சேஃப் ஸ்பேஸும் அங்க கூடி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸும் 2 பேருக்குமே பாதிப்பு வராத அளவுக்கு அதை வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அரசாங்கமோ இல்ல காவல்துறையோ ஏன் செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். 2வது முக்கியமான விஷயம், சமீப காலங்கள்ல நீ பாத்தீங்கன்னா இந்த எதுக்கெடுத்தாலும் கூட்டம் போடுறது, எதுக்கெடுத்தாலும் ஒரு பெரிய கேதரிங், அதுல ஒரு கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டு இது போன்ற சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு இருக்கோம். அப்போ நாம சில விஷயங்களை கவனத்துல எடுத்துக்கணும். நாம இன்னைக்கு டிஜிட்டல் ஏஜ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா விஷயமுமே மகர ஜோதியில ஆரம்பிச்சு அண்ணாமலை தீபம் வரைக்கும் எல்லாமே நேர்ல லைவ் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்கு. எங்க ஒரு திருவிழா நடந்தாலும் சரி, எங்க ஒரு கான்சர்ட் நடந்தாலும் சரி, எல்லாத்தையும் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல வருது, யூடியூப்ஸ்ல வருது, ஓடிடி மீடியால வருது. இப்படி இருக்கும் பொழுது நாம சில விஷயங்களை அவாய்ட் பண்றது, நம்மளுடைய சேஃப்டியை கருத்துல வச்சுக்கிட்டு, நம்மளுடைய சேஃப்டியை மனசுல வச்சுக்கிட்டு நாம அவாய்ட் பண்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு.
அதுவும் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க அவங்களெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு கூட்டிட்டு போகாம இருக்கிறது சேஃப். இப்ப இந்த கோவில் திருவிழான்னு கூட சொல்றாங்க. எவ்வளவு வயசானவங்க அங்க வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை குழந்தைகள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை லேடீஸ். திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா காவல்துறையும் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காது. இப்படிப்பட்ட டிசாஸ்டர்ஸ எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்காது. அப்ப கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நஷ்டம் யாருக்கு யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் 2 வாரத்தை ஆறுதல் சொல்லிட்டு காம்பன்சேஷன் அப்படின்னு ஒரு செக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தரை நாம இழந்துட்டோம்னா அதோடைய வலி காலத்துக்கும் நமக்கு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது திரும்ப திரும்ப இதை நாம் வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலன்னா ஒன்னும் கெட்டு போயிடாது. இப்பெல்லாம் படம் ஒரே வாரத்துல ஓடிடில வந்துருது. வீட்டுல உட்கார்ந்து சௌரியமா சந்தோஷமா பார்க்கலாம். இந்த மாதிரி திருவிழாவாகட்டும், எந்த நிகழ்வுகள் ஆகட்டும் லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. கூட்டம் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மாதிரி இடங்களுக்கு போகாதீங்க. உங்களுக்கு அப்படியே கோவிலுக்கு போனோம், சாமி கும்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட இது போன்ற திருவிழா சமயத்துல அவாய்ட் பண்ணுங்க. மத்த நேரங்கள்ல தாராளமா போங்க. சில பேர் சொல்லுவாங்க லைவ்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸே தனி. அந்த ஷோவை லைவ்ல பாக்குறது இல்ல கிரிக்கெட் மேட்ச லைவ்ல பாக்குறது அது ஒரு தனி ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். பட் என்டர்டெயின்மெண்ட் அட் வாட் காஸ்ட்? நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் சேஃப்டி. அது என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் சரி, பக்தியா இருந்தாலும் சரி. எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ரெடியா இருக்கும், எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பாத்துக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது. நமக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவை. சுய கட்டுப்பாடுகளை நாமளும் ஏற்படுத்திக்கணும். நம்மளுடைய பாதுகாப்பை பத்தி நாமளே கவலைப்படலைன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட இருங்க. அதுவும் இப்ப HMPV வேற வருது அப்படின்னு சொல்றாங்க. கோவிட் அளவுக்கு அது சீரியஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கு. கூட்டம் போடாதீங்க, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, சானிடைசேஷன் பிராக்டிசஸ திரும்ப கையாளுங்க. இவ்வளவு தூரம் ஒரு அரசாங்கம் சொன்னது. அப்ப நமக்கு சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா? இன் ஃபியூச்சர் அட்லீஸ்ட் இது போன்ற ஈவெண்ட்ஸ் நடக்கும் பொழுது அங்க நிறைய கிரௌட் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பொழுது குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க இவங்களெல்லாம் தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க. சேஃபா இருக்கு.